ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு செம்மையான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாச்சும் உங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து தமிழில் வந்து நீங்கள் போடுறீங்க, பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 கமெண்ட் கிட்ட பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்க்குற தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் பார்க்குற நண்பர்களுக்காகவே வந்து தமிழ் பதிவு போடுறேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் வந்து புரியுமா அப்படின்றது தெரியாது. ஸோ சீரியல் பொறுத்த வரைக்கும் வரும் பார்த்திங்கன்னா வந்து யங்ஸ்டர்லேருந்து ஒரு 50-60 ஏஜ் மேலேயே வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தமிழ்ன்ற காமனாக வந்து எல்லாருக்குமே வந்து உங்கள் புரியணும், பதிவு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ தேங்க்யூ கமெண்ட் பண்ணி கொஞ்சம் பதிவு வந்து நன்றி சொன்னதுக்கு. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து கார்த்தி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ரேவதியோட நம்பிக்கைப்படி ரேவதி 100% நம்பிக்கை வச்சுருந்தாங்க, நம்ம கார்த்தி மாமா வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுடைய ஒரு வழியாக கார்த்தி வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டாங்க. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நர்ஸையும் பிரியான்ற பொண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு இப்போது மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. மருதுக்கு வந்து அந்த ஆள் வந்து ஃபோன் பண்ணுறாரு. எந்த ஆள் வந்து கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு வந்த மருதோட ஆள் வந்து ஃபோன் பண்ணி, பாஸ் இந்த மாதிரி அந்த கார்த்தி வந்து என்னை அடித்து போட்டுட்டு அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கான் பாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ எல்லாம் வந்து எதுக்கு தான் இருக்க, நம்மளாம் ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு நம்மளோட மருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி வந்து அடித்து போட்டு கூட்டிகிட்டு போகிறான்னா, நீ வந்து ஆளுங்களை விட்டு நடுவில் வந்து அவனை வந்து போக விடாமல் பண்ணு, தடங்கல் பண்ணு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரி நம்ம கார்த்தி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா மருதோட ஆளுங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நம்ம கார்த்தி வந்து மடக்கி வந்து அடிக்கிறாங்க. கார்த்தி வந்து ஃபைட் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவங்கள கூட்டிகிட்டு வராரு. அது மட்டும் இல்லை, கூட வந்து போலீஸையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. போலீஸும் வந்து வராங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுங்க எல்லாருமே வராங்க. அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மருது வந்து பணம் பறிச்சது, அதாவது மருது ஏமாத்திரி இந்த மாதிரி வீடியோலாம் வெளியே விடுறேன்னு சொல்லிட்டு பயன்படுத்தின பொண்ணுங்க எல்லாரும் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு கார்த்தி வந்து மாதம் வந்து கூட்டிகிட்டு வராரு. போலீஸு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கரெக்டாக வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரன் சந்திரகலாவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கும் போது அவர் வந்து இந்த மாதிரி வேற ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து போயிருக்காரு, கோயிலுக்கு போயிருக்காரு வேண்டுதலுக்கு. அவர் ஆள் இன்னும் வரல, நீங்கள் வேறு சம்பிரதாயத்தை பண்ணுங்க, தாலி கட்டுறதுக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா என்ன சொல்கிறாங்க, அவருக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அதனால் வந்து மாமா வந்து எனக்கு தெரிஞ்சு அதனால தான் வராமல் இருக்கார் போல இருக்கு, விடு சந்திரா, அவர் வரலைன்னா பரவாயில்ல, ஏற்கனவே அவங்களாம் இல்லாமல் தானே நம்ம கல்யாணம் வந்து பண்ணுறதுக்கு துணிஞ்சோம், அப்புறம் என்ன இருக்குது, அவர் வராட்டி போது நம்ம வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ரோகிணி கிட்ட தாலியை வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து முடியாதுமா, உங்களோட பிடிவாதத்துக்கெலாம் நான் இப்போ வரைக்கும் ஆளாக முடியாது, நான் வந்து போக முடியாதுன்னு வந்து தீர்த்து சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி சரி பரவாயில்ல, அவள் போலினா பரவாயில்ல, சந்திரா நீ போயிட்டு தாலியெல்லாம் வந்து கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலா வந்து போய் எல்லாருக்கிட்டையும் வந்து மணமேடை கீழே உட்காந்துருக்க எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாலி எடுத்துகிட்டு வந்து ஐயர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு வந்து கெட்டி மேலே அடிக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. ரேவதிக்கு சரியான பயம், கார்த்தி வராரான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதி கார்த்தி வராமலே தெரியல கடைசி வரைக்கும். கடைசி நிமிஷத்தில் ரேவதி கண்ணை மூடிட்டு ஐயோ இவன் தாலியை கட்டிடுவானோ அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் கண்ணை மூடுறாங்க. கரெக்டாக கார்த்தி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ரேவதிக்கு அப்போ தான் உயிர் போய் திரும்பி வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட எல்லாரும் வந்து வந்திருக்காங்க. மருத்துவால் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து இவன் ஒரு கிரிமினலு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட மீனாட்சி அம்மாவோட பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த வீலிங் சேரில் உட்காந்துட்டு இந்த மருது வந்து என்னை வந்து நான் என் கூட இருக்கிற மாதிரிலாம் வந்து என்னை வந்து வீடியோலாம் எடுத்து தப்பாக வந்து அமுச்சு விட்டு பணம் பறிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் வெளியே வந்து போகும்போது ஆக்சிடெண்ட் வந்து என்னை பண்ணிட்டான், அதை வந்து சொல்கிறதுக்கு நான் கேஸ் கொடுக்க போனேன், அப்போ ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு, இப்படிப்பட்ட மாப்பிள்ளையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மருதை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பலார்னு ஒரு அறை விடுறாங்க.
இப்போ நம்மளோட மருது வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு. சாமுண்டீஸ்வரி ஆசைப்பட்டபடி மாப்பிள்ளை நல்லவர் நினச்சி கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் கல்யாணம் நின்று போச்சு. ரேவதி நம்பிக்கை வச்சுட்டு வீண் போகலை. ரேவதிக்கு இப்போ தான் ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து போச்சு. இப்படியோ மாமா வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சாமுண்டீஸ்வரியோட முடிவு என்னன்னு பார்க்கலாம்.